ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். பூவின் இங்கே ஆம்ப்ளாயை வந்து சந்திக்கிறான். அந்த சமயத்தில் வந்துட்டு அவனோட லைஃப்பில் நாம் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ். பட் ஆனால் அவளுக்கும் வந்து ஒரு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமும் திரும்ப வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், நாங்கள் அஃபிஷியலாக கூட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவளை வந்துட்டு தனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறவனும், அடுத்தது நிஜமாக வந்துட்டு ஒருத்தையை லவ் பண்ணேன், ஆனால் அவள் கன்சீவாக இருக்கிறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டா, அவள் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆளோட தான் வந்துட்டு பேபியை வந்து கன்சீவ் ஆயிருக்கா, பட் பணத்துக்காக என்கிட்ட வந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஆம்ப்ளாயும் பொறுமையாக கேட்டுட்டே இருந்துட்டு, இப்போ அந்த பொண்ணு வந்து சீட் பண்ணிட்டாங்கிற விஷயத்த வந்து முன்னாடியே உனக்கு தெரிஞ்சது வந்து நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் அவனும் அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட் போடுறான். அதுக்கு ஆம்ப்ளாயும் இல்லை இன்னைக்கு என்னால் சுத்தமாக வந்துட்டு டின்னருக்குலாம் வந்து வரவே முடியாது, ஏன்னா பரிட்டோட அம்மா திரும்ப அப்ராட் போகிறாங்க, அதனால அவங்களுக்காக நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்க, உடனே இவனும் அப்போ டாவ் அங்கே தான் இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், டாவும் எங்களோட தான் இருப்பா, அந்த டின்னருக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அவனுக்கு நல்லா பதியணும்னு நினச்சி தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரிட் அப்புறம் மியாங் எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா ஆம்ப்ளாய் கிட்ட, அதாவது டாவை வந்து அவங்க அம்மாவுடைய கேஸில் எப்படியாவது லிங்க் பண்ணி விடுற மாதிரி இவங்க வந்து புவினுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால இப்போ வந்து புவின் கிட்ட அவங்க ஏற்றி விடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புவின் அதுக்கு அடுத்தது டாவ் கிட்ட கால் பண்ணி பேசுகிறான், அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ப்ளாயோட பிளான் படி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கு பிறகு அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு லாக்கர்ல சைனைட் வந்து வைக்கிறான். ஸோ அவங்க அம்மாக்கு கொடுத்த அதே மாதிரியே ஒரு வெர்ஷன் தான் இங்க ஒன்று வச்சுட்டு போயிடுறான். பரிட்டோட அம்மா ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மியாங்கையும் பரிட்டையும் வந்து சந்திக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வந்து ஒரு பழைய ரிங் வந்து ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிண்ட் பண்ணி கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க மியாங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இயர்ரிங் வந்துட்டு அவளுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது மியாங்கு மேலே தான் இவனுக்கு வந்துட்டு முன்னாடியிலேருந்தே அஃபெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து அப்சர்வ் பண்ணதை வச்சு அவளுக்கு முன்னாடியே வாங்கி வச்சதாகவும் அதை கொடுக்கறதுக்கு இப்போ தான் சமயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பெஸ்ட் விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்க சமயத்தில் அங்கே போலீஸ் வராங்க. அவளுடைய வீட்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சரின்னு அவளும் வந்து அவங்கள பெர்மிட் பண்றா. அவங்க அங்க செக் பண்ணிட்டு இருக்க சமயத்துல புவின் வரான். சோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க, அவளும் பொறுமையா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. போலீஸும் அங்க தேடிட்டு அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சேஃப் வந்துட்டு பாஸ்வேர்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு டாவ் வந்துட்டு போட சொல்றாங்க. ரொம்ப அவளா புவின் பார்த்துட்டு இருக்கான். டாவும் பயத்தோட போயிட்டு அதை ஓபன் பண்றா. அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அதுல உள்ள எதுவுமே இல்லை. ஆக்சுவலா வந்து புவினுக்கு இது ஒரு ஷாக்கிங்கா வந்துட்டு அமைஞ்சிருது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, பரிட் வந்துட்டு முன்னாடியே இவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அதாவது டாவ் அப்புறம் மியாங் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கிறோம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு அவன் ஒன்னை இதுல பிளேம் பண்றதுக்காக, ஒன்னை மாட்டி விட்டுறதுக்காக உன் வீட்டுல எங்கேயாவது வந்துட்டு இந்த சைனைட் வந்துட்டு வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ வந்து அவன் சொன்ன உடனே அவளோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணிருப்பா. அப்ப அங்க சைனைட் இருக்கவும் பரிட்க்கு கால் பண்ணிட்டு அது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கேட்பா. ஸோ அவனும் அதை டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுவான். எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்க சொல்லுவான். இப்ப அங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. புவின் வந்துட்டு இப்ப அவளை மாட்டி விட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கடுப்பாகிடுறான். போலீஸை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வந்து ஒரு கிரைம் பத்தி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றவளோ, இங்க நாமுக்கு பாய்சன் வந்து பண்ணதுக்கான விஷயம் வந்து எங்க அம்மாவை வச்சு பண்ணது இந்த புவின் தான் அப்படின்னு சொல்றா. கூடவே அங்க ஆனோடைய டெத்துக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ இது பேஸ் பண்ணி போலீஸ் வந்துட்டு அவனை என்கொயரிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இதனால இவன் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகிடுறான். அவ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் வந்து அவளையும் தனியா ஒரு இன்ட்ரோகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப அங்க போனதுக்கு அப்புறமா இவளோ அவளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிடுறா. புவினை பத்தி அவன் யாரை வச்சு என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு விஷயம் வந்து அவ தானாவே சொல்லிடுறது என்னன்னா, இந்த மாதிரி அவன் வந்து ஆனை கொலை பண்றதுக்காக ட்ரெஸ் வந்து என்னை தான் ரெடி பண்ணி சொல்லிடுறான். ஸோ நான் தான் வந்து அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த உண்மையை சேர்த்து சொல்லிடுறா. இப்ப போலீஸ் வந்து இவ புவினுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்கன்னா அவன் சந்தோஷமா வெளியில வந்துட்டு இருக்கா. ஆனா பார்த்தா புவினும் அவங்க இன்ட்ரோகேஷன் முடிச்சுட்டு வெளியில வந்துடுறான். அவன் எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்துடுறான். ஸோ இப்ப இவன் எதுக்காக வெளியில விட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ போலீஸ் கிட்ட கொஸ்டின் பண்ண, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன கிரைம் எல்லாத்தையும் அவர் மறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன கிரைம் எதுக்குமே வந்து எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்ல, உங்களால முடிஞ்சா எவிடன்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எங்களால அவர் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் கேட்டுட்டு ரா வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறா. அதான் புவினை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வரா. ஸோ அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றா. உங்களை வந்து யாரு இந்த மாதிரி வேலை பண்ண சொன்னா என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு உடனே அவங்க அம்மா யோசிச்சு பாக்குறாங்க. புவின் இவ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்க வந்திருப்பான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவானா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அந்த நாமோடைய அம்மாக்கு அவங்க பணவெறி பிடிச்சவங்க, அவங்களுக்கு பணம் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுவாங்க, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனால நீங்க வந்து தப்பு பண்ணதை நீங்க மட்டுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, பணத்துக்காக இங்க டாவ் கிட்ட கூட புவின் வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்த மறைச்சிடுறாங்க. நானா தான் பண்ண, உன்னோட நல்லதுக்காக தான் பண்ண
பண்ண அப்படின்னு டா வந்துட்டு நீங்க ஜெயிலே கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு வந்த உடனே ஆம்ப்ளாயி வந்துட்டு எதுக்காக எங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாம இந்த மாதிரி பண்ண, அவன் கோவத்துல ஏதாவது பண்ணா என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்க. டாவும் அவன் போலீஸ்க்கு அவன் மேல எந்த ஒரு சந்தேகமே இல்லாம இருக்கு, இப்ப நான் துப்பு கொடுத்ததுனால அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் ஜெயிலுக்கு போனாலும் கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவான், ஏன்னா அவன் அந்த மாதிரி பிரெயினை யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லி டாவ் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் பரிட்டும் மியாங்கும் சேர்ந்து இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் நம்ம கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களும் இது எல்லாத்துக்கும் நாம் ஒருத்தினால் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாவும் ஆம்ப்ளாயும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறாங்க. டா இப்பதான் முறையா உண்மையா திருந்திட்டதா சொல்லி ஆம்ப்ளாயை இத்தனை வருஷம் காரணமே இல்லாம ஹெல்ப் பண்ணதுக்கும் அவங்களை கஷ்டப்படுத்தினதுக்குலாம் சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்க. ஆம்ப்ளாயோ இத்தனை வருஷமா நான் இங்க கஷ்டப்பட்டது எல்லாமே உனக்காக தான், நான் உன்னோட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும் தான் நினைச்சேன், உன்னை பொண்ணா தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவ்வளவு எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்க. நாம பாக்குறதுக்காகன்னு சொல்லிட்டு புவின் வரான். ஸோ அப்போ அங்க நாமுடைய அம்மா அழுதுட்டு இருக்க. அவளை எதுக்காக லைஃப் சப்போர்ட்ல வச்சிருக்கீங்க, அவ பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, வாழ்றதுக்கு அவளுக்கே விருப்பம் இல்ல, அவளை பிடிச்சு நிக்க வச்சு அவளை வழியில கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் எல்லாம் பேசி எப்படியாவது அவளோட லைஃப் சப்போர்ட்டை கேன்சல் பண்ண வைக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்களும் தயங்கிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அவன் அங்கிருந்து கிளம்புற சமயத்துலதான் கரெக்டா மியாங்கும் அப்புறம் இங்க பரிட்டும் வரத பாக்குறான். உடனே திரும்ப அவங்கள ஓடி போயிட்டு ஸ்பை பண்றதுக்காக ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அங்க அவளுடைய அம்மாவோட பெர்மிஷனோட நாம பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சோ நாம் எப்படியாவது கான்சியஸா வந்தாதான் புவினுக்கு எதிராக நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீ ஏதாவது பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பரிட் சொல்றான். உடனே மியாங் அவகிட்ட என்ன பேசுறதுன்னு யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு ஃபிளார் ரொம்ப பிடிக்கும், நிறைய வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருப்பா, அதை பத்தி எல்லாம் பேசுவா, மியாங் கிட்ட கூட அதை பத்தி புக்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாள்ல. சோ அந்த இடத்துக்கு அந்த இடத்த பத்தி அப்புறம் அந்த தோட்டத்தை பத்தி நீ இல்லைன்னா நீ வளர்த்த ஃபிளார்ஸ் எல்லாம் செத்துருவோம் அந்த மாதிரிலாம் அவ பேசிட்டு இருக்கா. சோ அவ பேச பேச இவளுக்கு கொஞ்சம் மூமெண்ட் கிடைக்குது. அதை பார்த்துட்டு மியாங்கும் பரிட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்குள்ள அவளுடைய பிரீத்திங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்க உடனே டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் அங்க ஓடி வந்துடுறாங்க. சோ அந்த சமயத்துலதான் இவன் புவின் இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவனோட அம்மாக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, சோ அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இவன் பேசுறான். இந்த மாதிரி நான் சொல்ற வேலை எதுனாலும் நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மியாங்கும் பரிட்டும் எங்க போனாலும் சரி அவங்களை கொஞ்ச நாள் எனக்காக நீ மானிட்டர் பண்ணி அவங்க என்ன பண்ணாலும் சரி எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும், மற்றபடி நீ வேற எதுவும் செய்ய வேணாம்னு உடனே அந்த ஆளும் சரின்னு பணத்துக்காக ஒத்துக்கிறான். இவன் இந்த மாதிரி ஆளை ஃபாலோ பண்றதுக்கு செட் பண்ண விஷயம் இந்த பக்கம் மியாங்கும் பரிட்டுக்கும் தெரிஞ்சிருது. மியாங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க அந்த நாம் இவளுக்கு ஒரு புக் கொடுத்திருப்பால, அந்த ஃபிளாரை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு அந்த புக்ல ஏதாவது க்ளூ இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ஒரு சில பேஜஸ்ல நாம் மார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பாக்குறா. அடுத்த நாள் நாமோட வீட்டுக்கு கிளம்பி போறா. அங்க அந்த பூ இருக்கக்கூடிய இடத்துல அவ தோண்ட ஆரம்பிக்கும் போது அவளுக்கு அங்க ஒரு பாக்ஸ் கிடைக்குது. சோ இதுதான் ஏதாவது ஒரு எவிடன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில வரா. அடுத்தது பார்த்தோம்னா அவ பரிட்டோட கார்ல போயிட்டு இருக்கா. அப்ப அவளும் அந்த ஆள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்றானா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், ஆனா சந்தேகம் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பரிட் சொல்லிட்டு இருக்கான். கேட்கக்கூடிய மியாங்கோ அப்ப நம்ம முன்னாடியே பிளான் பண்ணது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஒரு குட்டி பிளாஷ்பேக் என்னன்னா அவ அந்த பாக்ஸை எடுத்த உடனே டாவுக்கு கால் பண்ணிட்டு நாமோட வீட்டுக்கு வர சொல்லியிருப்பா. டா நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், என்ன வேணும்னு சொல்லிட்டு வெளியிலே உட்காந்துட்டு இருக்கும் போது இவ அந்த பாக்ஸோட டாவ் கிட்ட ஏறிடுவா. சோ இந்த பாக்ஸ் நாம் அவளோட வீட்டுல புதைச்சு வச்சிருக்கா, ஏதாவது எவிடன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றச்ச பார்த்தோம்னா இங்க புவின் வேட்டை கொல்ல பண்ணிருப்பான்ல, அப்போ ஒரு ஷர்ட்டை நாம் கிட்ட கொடுத்து பர்ன் பண்ண சொல்லியிருப்பான்ல, அந்த ஷர்ட் இதுல இருக்கும். சோ இப்ப இதை பார்த்த உடனே இது புவின் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் தான் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அதுல பிளட் எல்லாம் இருக்கிறதுனால ஒன்னு ஆனோட பிளட்டா இருக்கும், இல்லைன்னா வாட்டோட பிளட்டா இருக்கும், அவங்க தானே இவங்களை சுத்தி இருந்தவங்கள கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க. சோ இப்ப இங்க மியாங் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி புவின் ஆள் வச்சு எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், சோ அவனுக்கு முன்னாடி எங்களால இதை கொண்டு போக முடியாது, பேசாம நானும் பரிட் கூட சேர்ந்து அவன் கூட போயிடுறேன், நாங்க அவன் அந்த ஆளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல நீ போலீஸ் கிட்ட இந்த எவிடன்ஸை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பரிட்டோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா அந்த எவிடன்ஸா கிடைச்சிருக்கக்கூடிய ஷர்ட் தான். சோ நான் உன்னை உயிரோடவே விட்டுருக்க கூடாது, நீ எனக்கே டபுள் கேம் ஆடிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாம சத்தம் போட்டுக்கிட்டே அந்த ஸ்டாக்கருக்கு கால் பண்றான். பண்ணிட்டு நான் அவனுக்கு இவ்வளவு வரமா தான். சோ இவன் மேல இருக்கக்கூடிய பயத்தினாலதான் அவங்க வெளியில எதையுமே சொல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப இவன் மியாங் அண்ட் பரிட்டை டார்கெட் பண்றதையும் இவங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ பரிட்டையும் மியாங்கையும் அந்த டாவோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஆளுங்களையும் வர சொல்லி இப்ப அந்த ஷர்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பாக்ஸை தூக்கிட்டு இங்க ஓடிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கலபரெல்லாம் நடக்குது. அப்ப பரிட்டை அடிச்சு போட்டுட்டு அவனை ஷூட் பண்ண போறேன்னு சொல்லி மியாங்க மிரட்டி அந்த பாக்ஸை வாங்குறான். அதை வாங்கி
பாக்கெட் ஓபன் பண்ணும்போது பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. அவன் ஷாக் ஆகிட்டு அந்த கொஸ்டின் கேட்டுட்டு இங்க பரீட்டை சுட போகும்போது தான் கரெக்டா போலீஸ் அங்க உள்ள என்ட்ரி ஆகிட்டு இவங்க எல்லாரையும் வந்து பிடிச்சிடுறாங்க. புவின் அந்த ஸ்டாக்கர் கிட்ட முன்னாடி கேட்டிருப்பான், டாவ் அவங்களோட பாத்தியான்னு சொல்லிட்டு. அவன் இல்லைன்னு சொல்லிடுவான். ஸோ இப்போ புவின் என்ன பண்றான், டாவை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வரப்போ அபார்ட்மெண்ட் காலியா இருக்கும். டாவ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், உன்னை பத்தின எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளட்டிட் ஷர்ட்டை வந்து எடுத்து போட்டிருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே அவன் கோவப்பட்டுட்டு டாலுக்கு கால் பண்ண, டா வந்து போன் எடுத்துட்டு இந்த எவிடன்ஸ் உனக்கு வேணும், என்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு முதல்ல புவினை டேட் பண்ண இடத்துல வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, அவன்கிட்ட எப்படி நடந்துக்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துல தான் புவின் அங்க தேடி வந்துட்டு இருக்கும்போது டாவை தேடி வரக்கூட மியாங்க வந்துட்டு அவன் சந்திக்கிறான். ஸோ அப்ப வந்துட்டு நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, போலீஸ் கிட்ட வந்துட்டு நாங்க எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணிட்டோம், மரியாதை இங்க இருந்து போயிடு, பிரச்சனை பண்ணாத அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அவனும் வந்துட்டு உடனே கன் எடுத்து பாயிண்ட் பண்றான், இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒன்னாலதான் வந்துச்சு, நீ எதுக்காக உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா, நீ எப்ப வந்துட்டு என் விஷயத்துல மூக்க நுழைக்க வச்சியோ அன்னையில இருந்தே எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாதிரி வந்து அவளை ஷூட் பண்ண போகும்போது தான் அங்க டா வந்துட்டு கரெக்டா வந்துடுறான். கண்ணை கீழே புடியலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் வந்துட்டு கரெக்டா பரிட்டோ அங்க வந்துட்டு இவங்க 2 பேரையுமே ஷூட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்னால வந்து என்கிட்ட என்ன பேசியும் இனிமே என்னை ஏமாத்த முடியாது, எங்க அம்மாவை ஏமாத்திட்டேன், நாம ஏமாத்தி உனக்கு சாதகமா வந்து எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் இனிமே அப்படி ஒரு முட்டாளா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நீயும் சேர்ந்து செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இவங்க எல்லாரும் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது தான் இங்க டாவுக்கும் அப்புறம் புவினுக்கும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கிற மாதிரி வரும்போது அங்க வந்து ஆன்ப்ளாய் வராங்க. இந்த மாதிரி ஒருத்தனுக்காக உன் லைஃப் நீ வந்து அழிச்சுக்காத, இவனுக்காக நீ ஜெயில போக கூடாது அப்படின்னு சொல்லி ஆன்ப்ளாய் வந்து அவனை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வந்து ரொம்பவே டாவை ட்ரிகர் பண்ணிடுறான். ஸோ அவளும் ஷூட் பண்ண இவனும் ஷூட் பண்ண டாவ் கடிப்படக்கூடாதுன்னு ஆன்ப்ளாய் நடுவில் வந்துடுறாங்க. அவங்களோட கையில வந்து அவன் ஷூட் பண்ணிடுறான். ஸோ திரும்ப வந்துட்டு இவங்க எல்லாரையும் வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்றதுக்காக வரும்போது தான் அங்க கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து இவன் கையில ஷூட் பண்ண உடனே இவனுக்கு கோவம் வருது. ஸோ பதிலுக்கு வந்து இவன் போலீஸை ஷூட் பண்ண ஆரம்பிக்க அவங்களும் சராமாரியா வந்துட்டு தற்காப்புக்குன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஷூட் பண்ணி அந்த ஸ்பாட்லயே வந்துட்டு அவங்க செத்து போயிடுறான். ஸோ அவன் சாகிறதுக்கு முன்னாடி வந்து அவன் பண்ணின வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அந்த மாதிரி சாகுறான். ஸோ இந்த பக்கமா நாம் இருக்கா இல்லையா, இவன் சாகக்கூடிய அடுத்த செகண்டே வந்துட்டு அவளுக்கு அங்க கண்விழிக்கக்கூடிய அவளும் வந்துட்டு தாக்குப்பிடிக்க முடியாம போராடி இறந்து போயிடுறா. இறந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரக்கூடிய போலீஸ் கிட்ட அந்த வேலைக்காரமா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதாவது வாட்டை கொலை பண்ணதை இவங்க பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதாவது இவங்களை பண்ணிடுவானோன்ற பயத்தினாலதான் சொல்லாம இருந்தது, ஆனோட கொலைக்கும் அவனுக்கும் கூட ஏதாவது கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த பக்கமா டாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னோட கொலைக்கு உடந்தையா இருந்த காரணத்துக்காக அந்த ட்ரெஸ்ஸை வந்து இவ தான் கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவளுக்கு இப்போ வந்து 20 வருஷம்னு சொல்லிட்டு ஜெயில் தண்டனை போட்டு கொடுத்துருக்காங்க. அவளும் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தப்ப உணர்ந்துட்டதுனால தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறா. ஜெயிலுக்கு அவ போனதுக்கு அப்புறமா ஆன்ப்ளாய் அவளை பாக்குறதுக்காக வராங்க. 2 பேரும் அப்படியே பிரேக் ஆகி மாத்தி மாத்தி அழுதுட்டு கொஞ்சம் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆன்ப்ளாய் வந்துட்டு அவ இப்ப நல்லா திருந்திட்டாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவளை வெளியில இப்ப எடுக்க முடியலனாலும் நீ உள்ள நல்லபடியா நடந்துகிட்ட அப்படின்னா உன்னை கண்டிப்பா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறாங்க. கூடவே அவங்க அம்மாவை பத்தியா என்ன ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எங்க அம்மாவை விட இப்ப நானும் ஒரு பழியில இருக்கிறதுனால என் கூட பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், நீ வந்து இப்பவே மனசு மாறிட்டல்ல, அதனால உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு ஆன்ப்ளாய் அவகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுல பார்த்தோம்னா மியாங்குக்கும் அப்புறம் பரேட்டுக்கும் அவங்க அம்மா வந்து அப்ராட்ல இருக்கும் போதே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களோட இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க 2 பேரும் டாவை பாக்குறதுக்காக வராங்க. அவங்களோட என்கேஜ்மெண்ட் விஷயத்தையும் அப்புறம் கல்யாண தேதியையும் அவகிட்ட ஷேர் பண்ண அவளும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா என்னாலதான் அவங்க கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறா. இவங்க 2 பேருக்கும் பெஸ்ட் விஷஸும் கொடுக்கறா. இதனால மியாங்கும் பரேட்டுக்கும் கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் பரேட்டுக்கு சிஇஓ பொசிஷனை விட்டு கொடுத்துறாங்க ஆன்ப்ளாய். அதுக்கு பிறகு மியாங்கோ பிரெக்னென்ட் ஆகி ஒரு பையனை வந்துட்டு பெத்தெடுத்துக்கிறா. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா நன்னடத்தை காரணத்துக்காக வந்து இங்க டாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. டா வெளியில வர சமயத்துல அவளை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் பாசமா வந்து காத்துட்டு இருக்கும் போது அவ ஆன்ப்ளாயை தான் முதல்ல தேடி போறா. இங்கேயும் பரேட்டையும் பார்த்துட்டு இப்ப எந்த ஒரு பொசசிவ்னஸோ ஜலசியோ இல்லாம அவங்க 2 பேருக்காக இவ சந்தோஷப்படுறா. அதோட கொஞ்ச நாள் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்ப்ளாயும் டாவும் சேர்ந்து பரேட்டோட அம்மா கூட வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு லீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆன்ப்ளாய் அவங்க மனசுல வந்துட்டு தான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ரீகால் பண்ணிட்டு நான் யாரையும் ஏமாத்தல, நல்லபடியா வாழ்ந்திருக்கேன், டாவுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா ஒரு நல்ல ஸ்டெப் மாமா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.